78வது நிமிஷத்துல கோல் போஸ்ட நோக்கி விறுவிறுப்பா போன கிலியன் எம்பாப்பேவை தள்ளி விடுறாரு அர்ஜென்டினா வீரர். 29வது நிமிஷத்துல பெனால்டி மூலமா ஒரு கோலை போடுறாரு கிலியன் எம்பாப்பே. 2-0 இருந்த கோல் கணக்கு இப்ப 2-1 மாறுது. 80 நிமிடம் கடந்த நிலையில இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு அர்ஜென்டினா ஜெயிக்க. 81வது நிமிஷத்துல கிலியன் எம்பாப்பே புயல் மாதிரி ஒரு கோலை போடுறாரு. அர்ஜென்டினா அணியையும் ரசிகர்களையும் அமைதிப்படுத்துறாரு. விளையாட்டு எக்ஸ்ட்ரா டைமுக்கு போகுது. 108வது நிமிஷத்துல மெஸ்ஸி திரும்பவும் ஒரு கோல் போடுறாரு. 117வது நிமிஷத்துல திரும்பவும் ஒரு கோலை போட்டு ஹாட்ரிக் கோலை பதிவு செய்யறாரு கிலியன் எம்பாப்பே. கால்பந்து வரலாற்றிலேயே இறுதி போட்டியில் 3 கோல் அடித்த 2வது வீரர் என்ற பெருமையை பெறார். மேட்ச் பெனால்டி ஷூட் அவுட்டுக்கு தள்ளப்படுது. அதுல 4-2 அர்ஜென்டினா வின் பண்றாங்க. என்னதான் உலக கோப்பை அர்ஜென்டினா வின் பண்ணாலும் அந்த வெற்றியை கிலியன் எம்பாப்பே சுலபமா வெற்றி தரல. தோல்வி வருத்தத்துல கிலியன் எம்பாப்பே மைதானத்திலேயே அமைதியா உட்கார்றாரு. பிரான்ஸ் நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் மைதானத்துக்கு இறங்கி வந்து கிலியன் எம்பாப்பேவை ஆறுதல் படுத்துறாரு. இறுதியா அதிக கோல்கள் அடித்ததுக்காக கிலியன் எம்பாப்பேவுக்கு கோல்டன் பூட் வழங்கப்படுது. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.